இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நாளாக இந்த பி என்கரேஜில் பவர்ஃபுல் ப்ரேஸ் வல்லமையான ஜபங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து 6 பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம 7th பார்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரேயர் ஆஃப் சப்மிஷன் டு காட்ஸ் வில், தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குற ஜபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்போதும் ஜபிக்கலாம். இசுப்பா அண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் எங்களோட காரியங்களை எங்களுக்கு பிடித்த மாதிரி நாங்கள் செய்கிறோம், உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நாங்கள் செய்கிறோம் இசுப்பா. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே உம்முடைய வழிகளை நடத்தட்டும் கர்த்தாவே. உம்மை பாதையிலேருந்து இடராதபடிக்கு அப்போ உமக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு புரியலைனாலும் உங்கள் சித்தத்திற்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு இருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன் ஆமீன். இந்த தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்னங்க? நம்மளோட திட்டங்களை நம்ம ஒதுக்கி தேவனோட திட்டங்கள் தான் சரியானது, அது கரெக்டாக இருக்கும், என்னோட திட்டங்களை காட்டிலும் தேவனின் திட்டங்கள் தான் மகத்துவமானது, பெஸ்டானதுன்னு நம்புறது தான். அநேக நேரத்தில் தேவனோட திட்டங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம், ஆனால் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நிறைய விஷயங்கள் நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுறோம். அதை விட மோசமானது என்னென்னா, நிறைய இடரல்கள் உண்டாகி நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துடுது. கரெக்டாக எதனால நம்ம தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம போகிறோம்? ஒன்று, நமக்குள்ள நம்பிக்கை இல்லை, இல்லை இன்னொன்று நம்பிக்கை இருந்தாலும் நமக்குள்ள பொறுமை இல்லை அதை பெற்றுக்கொள்றதுக்காக. ஐயோ, இவர் இப்படி சொல்லிட்டாரா, இது கொஞ்சம் லேட் ஆகும் போலே, நான் ஷார்ட்கட்டில் போய் நான் இப்படி செஞ்சுடுறேன் அப்படின்ட்டு தேவனோட சித்தத்திற்கு எதிராக போகும்போது நம்ம ஆக்சுவலி பிரச்சனையில் போய் தான் நம்ம மாற்றோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். வெகு நாள் ஆனாலும் தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார். நடுவில் கொஞ்சம் இடறினாலும் அவர் தேவன் மீது விசுவாசமாக இருந்ததுனால அவருக்கு தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். இப்பொழுது அது யாருன்றது நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஓகே, இந்த இடத்துல ஆபிரகாம் ஆக்சுவலி ஓகே, இதுக்கு மேலே எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஓகேவா, ஒரு அன்சர்டனிட்டி அவர் முன்னாடி வந்துருச்சு. நடக்காதுப்பா, இதுக்கு மேலே நடக்காது, அதனால என் வீட்டில் ஒரு பிள்ளை ஆல்ரெடி இருக்கான், எலியேசர்னு ஒருத்தர் இருக்காரு, விசாரணை கர்த்தனா ஒருத்தர் இருக்காரு, நான் அவரையே என் பிள்ளையா எடுத்துக்கிறேன். தேவன் கச்சிதமாக சொல்றாரு, கிடையாது, உன்கிட்டேருந்து வர ஒரு பிள்ளையா தான் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு சுதந்திரவாளியா நான் தரப்போறேன். அண்ட் நீ நினைக்கிற உனக்கு பிள்ளையெல்லாம் நீ இப்போ நினைக்கிற, ஆனா நீ வெளியில வா, அந்த நட்சத்திரங்களை பாரு, அதனால என்ன முடியுமா, அவ்விதமாக தான் உன்னோட சந்ததி இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த 6வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினாருன்னு சொல்லப்படுது. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தானாம். ஓகேவா, இன்றைக்கு நம்ம தேவனோட வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அவரோட சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கோம். இங்க ஆபிரகாம் ஒப்பு கொடுத்துடுறாரு, விசுவாசிக்கிறாரு. ஆனா நடுவுல ஒரு பாயிண்ட் வருது, சாரால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகி இன்னும் எனக்கு பிள்ளை பிறக்கலன்னு தன்னுடைய வேலைக்காரியான ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஆபிரகாமும் ஆகாரை அறியறாங்க, அந்த இடத்துல இஸ்மேல் பிறக்கிறாங்க. அங்கே தேவனின் சித்தம் இது இல்லைன்றது ஆபிரகாம் நினைச்சிருந்திருக்கலாம். ஓகே, பட் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குதத்தை நம்ம 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா நிறைவேறுது. ஐசக் பிறக்கிறாரு. ஆனால் இந்த நடுவில் இந்த ஆகார் இந்த சாப்டர் தேவையில்லாத காரியம். ஓகே, இதே மாதிரி தான் நிறைய நேரத்தில்
நம்ம தேவன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் நிறைய காரியங்கள் நம்ம இஷ்டத்துக்கு செய்யும்போது நிறைய கான்சிக்வன்சஸ் வருது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஐசக்கை பிளஸ் பண்ணினார். அவர் 100 வயசுல இருக்கும்போது, ஆபிரகாம் 100 வயசு இருக்கும்போது, சாரால் 90 வயசு இருக்கும்போது பிளஸ் பண்ணினார், ஈசாக்கை கொடுத்தாரு. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த ஆகாரோட சாப்டர் இல்லைன்னா அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போயிருக்கும், ஒரு பம்பே இருந்திருக்கு, அதில் ஒரு இடரல் இருந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆகாரையும் இஸ்மவேலையும் தேவன் அனுப்ப சொல்லிடுறாரு, அவங்கள தனியாக ஒரு ஜாதி ஆக்குறாரு. அது உண்மைதான். ஆனால் என்ன, அவங்க எல்லாருமே தேவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்ததியாக வளர்ந்துட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறது, அப்படியே நம்மளோட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஜனங்களாக அவங்க வளர்ந்து போகிறாங்க. அது தேவையில்லாத காரியமாக இருந்திருக்கு. கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதே போல தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அவரோட சித்தத்தின்படியே தான் நம்ம போகணும். லைட்டாக நம்ம லெஃப்டோ ரைட்டாக நம்ம ரைட்டில் போனால் கூட இந்த மாதிரி கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட கீழ்ப்படியாமை நம்மள பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்கும். ஆனா தேவன் கிருபையா அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். ஆனா இந்த நடுவில் அந்த காரியம் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை எப்பொழுது மென்ஷன் பண்ணாலுமே விசுவாசத்தின் தகப்பனா தான் சொல்றாரு. ஆமா, இடர்னார் தான், பட் அவர் விசுவாசத்தை கர்த்தர் மீது இருந்து விடவே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவரோட தாய் தகப்பன் ஊரை விட்டு வரும்போது அவர் விட்டு வராரு. இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்றப்போ விசுவாசிக்கிறாரு, உன் பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்றப்போ விசுவாசிக்கிறாரு. தேவன் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருந்தார். கரெக்டா? அதனாலதான் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது விசுவாசத்துல ஒப்பு கொடுக்கணும். நடுவில் நம்மளோட பிளான் ரெடியா கொண்டு வராம தேவன் நம்மளுக்காக செய்வாருன்ற ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும். ஆமை. வாங்க இப்போது ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போ உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்துலையும் எங்களோட சுய சிந்தனையை கொண்டு வராதபடிக்கு, நீங்கள் சொன்னாலும் நாங்கள் எங்களோட ஃப்ளஷில் ஏதோ யோசிச்சு செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ கிரேட் டே.